எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் மற்றும் ரவி மோகன் இவங்களோட நடிப்பில் தேட்டரில் வெளியாகிருக்கிற பராசக்தி படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1959 இந்தி மொழியோட திணிப்பு நமக்குள்ள எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு அப்படிங்கிறத காமிக்கிற ஒரு படமாக இருக்குது. அந்த டைமில் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு மணி ஆர்டர் அனுப்பணுன்னா கூட அது ஃபார்ம் ஹிந்தியில் தான் இருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்காக புறநானூற்று படை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சிவகார்த்திகேயன் ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற அத்தனை பேரையும், இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடுற அத்தனை பேரையும் இந்த புறநானூற்று படை இயக்கத்தில் கொண்டு வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை எப்படி தடுத்தாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதை. ஹீரோ சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பு பயணத்தில் இந்த படம் ஒரு முக்கிய படமாக இருக்கும். ஒரு பேர் சொல்கிற படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அமரனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு 4-5 காட்சியில் அவரோட நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக முதல்ல இந்த புறநானூற்று படையை வேண்டான்னு அவர் கலைக்கிற அந்த டைமாக இருக்கட்டும், திரும்ப இங்கேருந்து டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். அந்த டைமில் திரும்ப புறநானூற்று படையை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்குற அந்த இடமா இருக்கட்டும், இன்டர்வல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நடிப்பில் நல்லாவே பண்ணியிருந்தார். முக்கியமாக சிவகார்த்திகேயன் அதர்வா அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங்கை காமிச்ச இடமா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதர்வா சிவகார்த்திகேயன் அவரோட தம்பியாக பண்ணியிருக்கிறாரு. அவர் வர்ற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பூராமே ரொம்ப கலகலன்னு ஜாலியாகவும், அந்த மாணவர் படைக்காக கூட நிற்கிற அந்த சீக்வன்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரவி மோகன் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கிறாரு. தனி ஒருவன் அந்த படத்தில் அரண்சாமி பண்ண கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டரு, எடுத்துக்கிட்ட கேரக்டராக சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் இருக்கிறாங்க. காளி வெங்கட், ராணா, ஸ்ரீலீலா எல்லாரும் எடுத்துக்கிட்ட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய 100வது படம் இது. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு பர்சனலாகவே நான் நிறைய இடங்களில் கனெக்ட் ஆச்சு. அந்த ஸ்ரீலீலாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்குமான அந்த காதல் பாடல் காட்சி அமைக்கப்பட்ட விதமும் கேட்குறதுக்குமே அந்த பாடல் நல்லாவே இருந்துச்சு. மொத்தமாக அந்த படம் பார்த்து முடித்தோன்னே எனக்கு தோணின விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நமக்கு ஈஸியாக கிடைக்கிற நிறைய விஷயங்களுக்காக அந்த காலத்தில் நிறைய பேருடைய உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த படம் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டதாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது படம் பார்க்க போகிறீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதையும் வைக்காதீங்க. இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடுற ஒரு மாணவர் படையை பற்றின ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு பிளாங்காக போங்க. எனக்கு கொடுத்த 170 ரூபாய்க்கு ஓகேவான படமாக இருந்துச்சு. படம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடுது. இன்டர்வல் சேர்த்து 3 மணி நேரம் ஓடுது. வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.